நகரத்தின் மையத்தில் உள்ள பரபரப்பான பாதையிலிருந்து சற்று விலகியிருக்கும் இருண்ட குறுகலான பாதையில் ராஜீவ் அன்று இரவு வழக்கமான ரோந்து சென்று கொண்டிருந்தான். மழையில் நனைந்த மண்பாதை சேறு நிறைந்திருந்தது. அதன் கடுமையான வாசனை காற்றில் தங்கியிருந்தது. நகரத்தின் இருண்ட மூலைகளில் மனித வாழ்க்கையின் துயரங்களை ஒரு காவலராக ராஜீவ் நன்கு அறிந்திருந்தான். ஒவ்வொரு நொடியும் அவனது கண்கள் சுற்றியுள்ள நிழல்களை உற்று நோக்கியவாறு இருந்தன. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற பயத்தில். ஒரு பழைய பெட்டியில் இருந்து வந்த மெல்லிய அழுகை சத்தத்தை கேட்டு அவன் அதிர்ந்து போனான். ஒரு மின்னல் ஒளியில் அவன் கண்டான் ஈரமான துணியில் சுற்றப்பட்டு யாரும் கவனிக்காத ஒரு சுவரின் ஓரத்தில் ஒரு குழந்தை. குளிரில் நடுங்கி பயத்தில் பறந்த கண்களுடன் அந்த குழந்தை அவனை பார்த்தது. அந்த பார்வை ராஜீவின் நெஞ்சில் ஒரு மின்னல் போல் தாக்கியது. அவன் ஒரு கணம் உறைந்து போனான். இந்த நகரம் எவ்வளவு கொடூரமானது! ஒரு கணம் அவனது மனதில் பயமும் கோபமும் உணர்ச்சிகளாக பொங்கி எழுந்தன. ஆனால் ஒரு காவலரின் மனதை விட ஒரு மனிதனின் மனதே அந்த நொடியில் அவனை வழிநடத்தியது. தனது கையில் இருந்த டார்ச்சின் ஒளியில் அவன் அந்த குழந்தையை மேலும் கவனமாக பார்த்தான். மற்றொரு எண்ணமும் இல்லாமல் ராஜீவ் அந்த குழந்தையை அள்ளி எடுத்தான். குளிரில் நடுங்கிய அந்த உடலுக்கு அவனது சீருடையின் வெப்பம் ஒரு ஆறுதலாக இருந்தது. தனது வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடைந்துவிட்டதை அவன் அப்போது உணர்ந்தான். அந்த குழந்தையை அருகில் இருந்த சிநேக வீடு என்ற அநாதை இல்லத்திற்கு அழைத்து சென்றான். குழந்தைக்கு அர்ஜுன் என்று பெயர் சூட்டினான். அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை முடித்தபோது ராஜீவின் மனது அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த குழந்தையின் கண்களும் அது தனக்காக கொடுத்த புன்னகையும் அவனது மனதிலிருந்து மறையவில்லை. அன்று முதல் ராஜீவ் தனது வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை அர்ஜுனுக்காக ஒதுக்க ஆரம்பித்தான். யாருக்கும் தெரியாமல் சொந்த மகனைப் போல ரகசியமாக அவன் அர்ஜுனுக்கு உதவினான். அவனது சீருடை பையில் அர்ஜுனின் ஒரு சிறிய புகைப்படத்தை எப்போதும் வைத்திருந்தான். ராஜீவின் மனைவிக்கும் மகன் ராகுலுக்கும் இதைப் பற்றி எதுவும் தெரியாது. ஆண்டுகள் கடந்து சென்றன. அர்ஜுன் வளர்ந்து ஒரு மேதாவியான மாணவனாக மாறினான். அவனது வாழ்க்கையின் ஒளி புத்தகங்களில் இருந்தது. இளவயதிலேயே சட்டத்திலும் நீதியிலும் அவனுக்கு பெரிய ஆர்வம் இருந்தது. அநாதை இல்லத்தின் மேலாளரான சிஸ்டர் மேரி அர்ஜுனின் இந்த ஆர்வங்களை ஊக்குவித்தார். அப்போதும் சிஸ்டர் மேரிக்கு தெரியாமல் ராஜீவ் அர்ஜுனின் படிப்புக்காக பணத்தை ரகசியமாக வழங்கிக் கொண்டிருந்தான். இந்த உதவியை செய்பவர் யார் என்று சிஸ்டரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அர்ஜுன் உயர்கல்விக்காக நகரத்தை விட்டு செல்லவிருந்தான். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் அர்ஜுன் ஒரு காவலருடன் இருந்த ஒரு குறும்பு செய்யும் குழந்தையை பார்த்தான். அர்ஜுனின் மனது அவனை அறியாமல் அந்த குழந்தையை விரும்பியது. அந்த குழந்தை காவலரின் மகன் ராகுல் ஆக இருந்தான். ராஜீவ் என்ற அந்த காவலர் சொந்த மகனை நேசிப்பது போலவே அர்ஜுனையும் நேசித்திருந்தான். அர்ஜுனின் படிப்பும் கடின உழைப்பும் அவனை உலகப் புகழ்பெற்ற வழக்கறிஞராக ஆக்கியது. சட்டத்தின் இருண்ட பாதைகளில் நீதியை கண்டறியும் அவனது திறமை உலகை வியப்பில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் ராஜீவின் மகன் ராகுல் மற்றொரு பாதையில் பயணித்தான். அதிகப்படியான சுதந்திரமும் எளிமையும் அவனை வழி தவறச் செய்தன. படிப்பில் கவனம் செலுத்தாமல் நண்பர்களுடன் சுற்றி அவன் பல பிரச்சனைகளில் சிக்கினான். காவலரின் மகனாக இருந்ததால் பலமுறை ராஜீவ் அவனை பாதுகாத்தான். ஆனால் அவனது செயல்கள் ராஜீவை மிகவும் வேதனைப்படுத்தின. பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ராஜீவ் ஒரு ஓய்வு பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனை தேடி ஒரு பெரிய துயரம் வந்து சேர்ந்தது. ராகுல் ஒரு திருட்டு வழக்கில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டான். எல்லா ஆதாரங்களும் அவனுக்கு எதிராக இருந்தன. ஒரு புராதன பொருட்கள் உள்ள அருங்காட்சியகத்தில் நடந்த திருட்டு வழக்கு அது. அங்கிருந்து மதிப்புமிக்க ஒரு சிலை திருடப்பட்டிருந்தது. திருட்டு நடந்த நாளில் ராகுல் அருங்காட்சியகத்துக்கு அருகில் காணப்பட்டதாக சாட்சிகள் இருந்தனர். அவனது வீட்டில் இருந்து திருடப்பட்ட சிலையின் ஒரு சிறிய துண்டு கண்டெடுக்கப்பட்டதால் ராகுல் குற்றவாளி என்று அனைவரும் உறுதியாக நம்பினர். ராகுல் தான் நிரபராதி என்று கூறிய போதும் யாரும் நம்பவில்லை. ராஜீவ் தனது மகனுக்காக எல்லா கதவுகளையும் தட்டினானால் எந்த பலனும் இல்லை. ராஜீவ் அன்று மிகவும் வேதனையில் இருந்தான். ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட அந்த குழந்தையை அவன் நினைவு கூர்ந்தான். அர்ஜுன் இப்போது எங்கிருப்பான்? அவன் எப்படி இருக்கிறான்? அவனால் எதுவும் செய்ய முடியாமல் தவித்தான். அந்த நேரத்தில் இந்த வழக்கின் செய்திகளும் ஆதாரங்களும் ராஜீவின் நண்பர் மூலம் அர்ஜுனிடம் எட்டியது. செய்தியில் ராஜீவின் படத்தை பார்த்தபோது அர்ஜுனின் மனது மிகவும் வேதனைப்பட்டது. அர்ஜுன் இந்த வழக்கை ஆராய ஆரம்பித்தான். திருடப்பட்ட சிலையின் படத்தை பார்த்தபோது அவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அது உண்மையான சிலை இல்லை, அதன் ஒரு போலி உருவம் என்று அவனது வழக்கறிஞர் மனது உணர்ந்தது. அவன் நேரடியாக ராஜீவை சந்தித்தான். ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் சந்தித்தபோது இருவராலும் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியவில்லை. ராஜீவ் அவனை வியப்புடன் பார்த்தான். அர்ஜுன் ராஜீவின் கைகளை பிடித்துக்கொண்டு கூறினான், சார்னான் அர்ஜுனநாதை இல்லத்தில் இருந்த குழந்தை. ராஜீவ் வியப்புடன் அர்ஜுனை கட்டிப்பிடித்தான். இருவரும் கண்ணீர் வடித்தனர். அர்ஜுன் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைக்க ஆரம்பித்தான்.
திருட்டு நடந்த இடத்தின் மண்ணின் தனித்தன்மைகளையும் அந்த சிலையின் உண்மையான வரலாற்றையும் ராகுலின் வீட்டில் கிடைத்த சிலையில் உள்ள ரசாயனப் பொருட்களும் போலியானவை என்று அர்ஜுன் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தான். நீதிமன்றம் அர்ஜுனின் கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொண்டது. அதனால் ராகுல் நிரபராதி என்று தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு ராகுலும் ராஜீவும் அர்ஜுனை அணுகினர். ராகுல் அர்ஜுனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சகோதரனான் காரணமாக என் தந்தை எவ்வளவு வேதனைப்பட்டார் என்று கூறி அவன் அர்ஜுனை கட்டிப்பிடித்தான். ராஜீவ் அர்ஜுனின் கைகளை பிடித்து நன்றி கூறினான். மகனே, என் மகனை நீ காப்பாற்றினாய். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரத்தை நீ துடைத்துவிட்டாய். சாரிதற்கு நன்றி கூற வேண்டிய அவசியமில்லை என்று அர்ஜுன் பணிவுடன் கூறினான். பண்டு அனாதை இல்லத்தில் கைவிடப்பட்ட ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுத்த அன்பும் கவனிப்பும் நான் ஒரு கடனாகவே பார்த்தேன். இப்போது நான் அந்த கடனை தீர்த்துவிட்டேன். நீங்கள் கற்றுக் கொடுத்த நன்மையே என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது. அந்த வார்த்தைகளை கேட்டு ராஜீவ் கண்ணீருடன் அவனை பார்த்தான். அந்த இரவின் மழையிலும் இருளிலும் ஒரு வழிவிளக்காக வந்த அந்த மனிதனின் நன்மையே தன்னை இவ்வளவு பெரிய வழக்கறிஞராக்கியது என்று அர்ஜுன் மனதில் கூறினான். அந்த நொடி நன்மையின் மற்றும் அன்பின் ஒரு பெரிய பாடமாக இருந்தது. ராகுல் தனது தவறுகளை உணர்ந்து நன்மையின் பாதையில் நடக்க ஆரம்பித்தான்.